மேஷம் ராசி நேயர்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளின் முன்னிலையில் பெரியவர்களின் கருத்து வேறுபாடு உங்களுக்கு அதிகமான மனகஷ்டங்களை கொடுத்திருக்கும். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் குழந்தைகளின் முன்னிலையை காரசாரமாக விவாதித்து கொண்டிருந்திருப்பீங்க. அவர்களோட பிஞ்சு மனசையே பாய்த்திருந்திருக்கும். இதன் ஆழமான தாக்கம் என்னவென்றால், குழந்தைகள் உங்களை மதிக்கும் விடம் குறைவதோடு அவர்களின் கல்வி மற்றும் மனநிலையில் தேவையற்ற பயமும் பதற்றமும் தொற்றிக்கொள்ளும். எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடாக இருந்தாலும் அதை தம்பதியர் தனியறையில் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் தவிர பிள்ளைகளின் முன்னால் வெளிப்படுத்தக்கூடாது என்பதை நீங்கள் உணர வேண்டிய தருணம் இதுவே ஆகும். அது உங்களுடைய கணவன் மனைவியாகட்டும் அல்லது பெரியவர்களாக இருக்கட்டும், உங்களுக்குள் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் அதை நீங்கள் உங்களுக்கு தனி அறையிலேயோ வைத்து பேசிக்கொள்ளுங்கள். குழந்தைகளை முன் பேசினால் அது குழந்தைகளின் மனதில் ரொம்பவுமே பெரிய வடுக்களாகவே ஆகிவிடும். அதனால் அவர்களின் கல்வி மற்றும் கல்வியின் அடுத்த மதிப்பு, உங்களை மதிக்கிற விதம் கூட குறையும். மீண்டும் பேசு பொருளான பழைய குடும்ப பிரச்சனைகள் பல வருடங்களுக்கு முன்னால் பேசி தீர்க்கப்பட்டதாக நினைத்த ஒரு பழைய குடும்ப பிரச்சனை ஏதோ ஒரு சூழ்நிலையால் மீண்டும் தலை தூக்கியுள்ளது. இதன் அந்தரங்கம் என்னவென்றால், அந்த பிரச்சனை அப்போது தற்காலிகமாகத்தான் மூடி மறைக்கப்பட்டதே தவிர வேரோடு அழிக்கப்படவில்லை. பழைய காயங்களை மீண்டும் கிளறுவதால் குடும்பத்தில் நிம்மதி குறையும். கடந்த கால கசப்புகளை மறந்து நிகழ்காலத்தில் வாழ பழகிக் கொள்வது மட்டுமே இந்த பழைய பிரச்சனையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் உங்களால். நீங்கள் ஒரு அந்த பிரச்சனை அப்ப தற்காலிகமாகத்தான் மூடி மறைக்கப்பட்டது தவிர வேரோடு அழிக்கப்படவில்லை உங்களுக்கு. அது பழைய காயங்களை மீண்டும் கிளறுவதால் குடும்பத்துல நிம்மதி குறையும். அதனால கடந்த கால கசப்புகளை மறந்து நிகழ்காலத்துக்கு வாழ பழகி கொள்வதுதான் உங்களுக்கு இதுதான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. சகோதரர்களுக்கிடையே வெளிச்சத்திற்கு வந்த மறைக்கப்பட்ட விஷயம், பூர்வீக சொத்து அல்லது ஏதோ ஒரு ரகசிய பரிவர்த்தனை தொடர்பாக சகோதரர்களுக்குள் இத்தனை நாட்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு உண்மை இப்போது எதிர்பாராத விதமாக வெளிப்பட்டுள்ளது. இதனால் உங்கள் மீது அவர்களுக்கு இருந்த மதிப்பும் பாசமும் குறைய தொடங்கியுள்ளது. இதன் ஆழமான காரணம், நியாயமாக பிரித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு சுயநலம் கலந்திருந்ததாகும். மனக்கசப்புகளை தவிர சகோதரர்களிடம் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வது உங்கள் குடும்ப ஒற்றுமைக்கு நல்லது. அது உங்கள் சகோதரர்களுக்கிடையே இருந்த ஒரு விஷயம் மறைக்கப்பட்ட விஷயம் இப்போ வெளிச்சத்திற்கு வந்திருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்தோ இல்லை ஏதாவது ஒரு பரிவர்த்தனையை உங்கள் சகோதரர்களுக்கு இத்தனை நாளாக நீங்கள் மறைச்சு வைத்திருந்திருப்பீங்க. அந்த உண்மை வெளியே வர போகும்போது எதிர்பார்ப்பு வெளிப்பட்டு வந்திருந்திருக்கும். இது ஆழமான காரணமா நியாயமாக பிரித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு சுயநலம் கலந்திருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் இவைகள் அனைத்தும் நீங்கள் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே தான் அமையப் போகிறது. தடைப்பட்ட குடும்ப திட்டம் நிறைவேறும். பொருளாதார நெருக்கடியாலோ அல்லது வேறு சில தடைகளாலோ தள்ளிப்போய் கொண்டிருந்த சுபகாரியங்கள், வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல் அல்லது குலதெய்வ வழிபாடு நிறைவேறும். இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் மிக வேகமாக நகர்ந்து உங்கள் எண்ணம் போல் வெற்றிகரமாக முடியப் போகிறது. அதாவது நீங்கள் வீடு கட்டுவதாகட்டும் அல்லது சுபகாரியங்கள், நிலம் வாங்குதல் இல்லை குலதெய்வ வழிபாடு போன்ற கனவுகள்லாம் இப்போ உங்களுக்கு கைகூடி வரும். ஏனென்றால் அவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் தள்ளி போய் கொண்டேதான் இருந்திருக்கும். உங்கள் எண்ணம் போலத்தான் வெற்றியே அமைய போகிறது. உங்களுக்கு வீட்டு அமைதி அதிகரிக்கப் போகிறது. கடந்த காலங்களில்
வீட்டில் நிலவி வந்த தேவையில்லாத சலசலப்புகள், வாக்குவாதங்கள் மற்றும் மன உளைச்சல்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். வீட்டில் ஒரு தெய்வீக தன்மையும் அமைதியும் கூடிக்கொள்ளும். வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு நிம்மதியான, மகிழ்ச்சியான சூழலை உங்களால் ஆழமாக உணர முடியும். அது கடந்த கால வாழ்க்கையில நீங்கள் வீட்டில் தேவையில்லாத கலசலப்பாகவும், இல்லை வாக்குவாதமாக இருக்கட்டும், அல்லது மன உளைச்சல் எல்லாமே முடிவுக்கு வரும். வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு நிம்மதியான மகிழ்ச்சி சூழலை உங்களால் ஆழமாக உணர முடியும். பழைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே மறையும். உங்கள் லேஅவுட் மேல் சுமத்தப்பட்ட வீண் பழிகள், தவறான அபிப்பிராயங்கள் மற்றும் பழைய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பனி போல விலகும். நீங்கள் குற்றமற்றவர் என்பது மற்றவர்களுக்கு தானாகவே புரிய வரும். உங்களை பற்றி தவறாக பேசியவர்களை உங்கள் தூய்மையான குணத்தை போற்றி பேசும் காலம் இதுவே ஆகும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவையில்லாம உங்க மேல சுமத்தப்பட்ட வீண்பழியாக இருக்கட்டும், தவறான அபிப்பிராயங்களா இருக்கட்டும், அல்லது பழைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே இப்ப பனி போல விலகப் போகிறது. மற்றவர்களுக்கு நீங்கள் யாருன்னு தானாகவே புரிய வரும். உங்களை பற்றி தவறா பேசியவங்களே உங்களை தூய்மையான குணத்தை பற்றி பேசுற காலம் இதுவே ஆகும். தைரியமான முடிவுகள் வெற்றியை தரும். நெருப்பு ராசியான மேசத்தின் பலனை அதன் துணிச்சல்தான். தொழில், வியாபாரம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க பயந்த அல்லது தயங்கிய சில அதிரடி முடிவுகளை இப்போது தைரியமாக எடுப்பீர்கள். அந்த முடிவுகள் உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாகவும் எதிர்கால பாதைக்கு திருப்பு முனையமாகவுமே அமையப் போகிறது. நீங்கள் இனிமேல் எடுக்க பயந்த அல்லது தயங்கிய சில அதிரடி முடிவுகள் தான் இப்போ உங்களை தைரியமாகவே எடுப்பீங்க. அதெல்லாம் எதிர்கால பாதைக்கு திருப்பு முனையாகவே அமையப் போகிறது. இவை அனைத்தும் வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்தோ இல்லை ஏதோ ஒரு பரிவர்த்தனையை உங்கள் சகோதரர்களுக்கு இத்தனை நாளாக நீங்கள் மறைச்சு வைத்திருந்திருப்பீங்க. அந்த உண்மை வெளியே வர போகும்போது எதிர்பார்ப்பு வெளிப்பட்டு வந்திருந்திருக்கும். இது ஆழமான காரணமாக நியாயமாக பிரித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு சுயநலம் கலந்திருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் இவைகள் அனைத்தும் நீங்கள் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே தான் அமையப் போகிறது. தடைப்பட்ட குடும்ப திட்டம் நிறைவேறும். பொருளாதார நெருக்கடியாலோ அல்லது வேறு சில தடைகளாலோ தள்ளிப்போய் கொண்டிருந்த சுபகாரியங்கள், வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல் அல்லது குலதெய்வ வழிபாடு நிறைவேறும். இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் மிக வேகமாக நகர்ந்து உங்கள் எண்ணம் போல் வெற்றிகரமாக முடியப் போகிறது. அதாவது நீங்கள் வீடு கட்டுவதாகட்டும் அல்லது சுபகாரியங்கள், நிலம் வாங்குதல் இல்லை குலதெய்வ வழிபாடு போன்ற கனவுகள்லாம் இப்போ உங்களுக்கு கைகூடி வரும். ஏனென்றால் அவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் தள்ளி போய் கொண்டே தான் இருந்திருக்கும். உங்கள் எண்ணம் போலத்தான் வெற்றியே அமைய போகிறது. உங்களுக்கு வீட்டு அமைதி அதிகரிக்கப் போகிறது. கடந்த காலங்களில் வீட்டில் நிலவி வந்த தேவையில்லாத சலசலப்புகள், வாக்குவாதங்கள் மற்றும் மன உளைச்சல்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். வீட்டில் ஒரு தெய்வீக தன்மையும் அமைதியும் கூடிக்கொள்ளும். வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு நிம்மதியான, மகிழ்ச்சியான சூழலை உங்களால் ஆழமாக உணர முடியும். அது கடந்த கால வாழ்க்கையில நீங்கள் வீட்டில் தேவையில்லாத கலசலப்பாகவும், இல்லை வாக்குவாதமாக இருக்கட்டும், அல்லது மன உளைச்சல் எல்லாமே முடிவுக்கு வரும். வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு நிம்மதியான மகிழ்ச்சி சூழலை உங்களால் ஆழமாக உணர முடியும். பழைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே மறையும். உங்கள் லேஅவுட் மேல் சுமத்தப்பட்ட வீண் பழிகள்,
தவறான அபிப்பிராயங்கள் மற்றும் பழைய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பனி போல விலகும். நீங்கள் குற்றமற்றவர் என்பது மற்றவர்களுக்கு தானாகவே புரிய வரும். உங்களைப் பற்றி தவறாக பேசியவர்களை உங்கள் தூய்மையான குணத்தை போற்றி பேசும் காலம் இதுவே ஆகும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவையில்லாம உங்க மேல சுமத்தப்பட்ட வீண்பழியாக இருக்கட்டும், தவறான அபிப்பிராயங்களா இருக்கட்டும், அல்லது பழைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே இப்ப பனி போல விலகப் போகிறது. மற்றவர்களுக்கு நீங்கள் யாருன்னு தானாகவே புரிய வரும். உங்களை பற்றி தவறா பேசியவங்களே உங்களை தூய்மையான குணத்தை பற்றி பேசுற காலம் இதுவே ஆகும். தைரியமான முடிவுகள் வெற்றியை தரும். நெருப்பு ராசியான மேசத்தின் பலமே அதன் துணிச்சல்தான். தொழில், வியாபாரம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க பயந்த அல்லது தயங்கிய சில அதிரடி முடிவுகளை இப்போது தைரியமாக எடுப்பீர்கள்.